Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலிஃப்ளவர் குருமா. சப்பாத்தியும் காலிஃப்ளவர் குருமாக்கும் எவ்வளவு சூப்பரான காம்பினேஷன்ல இருக்க போகுதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் நமக்கு ரெடியா இருக்கு. இப்போ குருமா எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப சேர்த்தாச்சு. இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டே இருக்க நேரத்துல ஸ்லோல வச்சுட்டு இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்க நேரத்துல நம்ம இதுக்கு தேவையான நம்ம தேங்காய் இது பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா தேங்காய் அரை முடியிலயும் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 10 பாதாமும் 10 முந்திரியும் எடுத்திருக்கேன். நான் இதுல கசகசா சேர்க்கல, உங்களுக்கு விருப்பப்பட்டா கொஞ்சம் கசகசா சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க இதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்டும் இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு இதுலயே அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்டா இருக்கிறதுனால நான் இது மட்டும் போட்டு நல்லா தண்ணி தெளிச்சு மழுமழுன்னு அரைச்சு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நல்லா பேஸ்டா அரைச்சு நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா மசிய அரைச்சு கொண்டு வந்தாச்சு இந்த தேங்காய் விழுத. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அதுக்குள்ள ஸ்லோல வச்சு வதங்கிறதுக்குள்ள இப்ப இந்த நம்ம வேக வச்சிருந்த காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். அதாவது சுடுதண்ணியில போட்டு வச்சிருந்த காலிஃபிளவர் இதை சேர்த்து இதை நல்லா எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு இது கூட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கிறதுனால மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு மிளகா பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு. நீங்க கல் உப்பு வேணுனாலும் சேர்த்துக்குங்க. நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் சோம்பு பட்டை லவங்கம் நான் எதுக்குமே சேர்க்கவே மாட்டேன். எப்பவுமே நம்ம வீட்டுல ஹோம்மேடு கரம் மசாலா எப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேடு கரம் மசாலா அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா எல்லா மசாலாஸும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் எண்ணெயில இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மிக்சியில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி கலந்து ஊத்திட்டீங்கன்னா நமக்கு ஈஸியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட பச்சை பட்டாணி நான் இல்லாதனால சேர்க்கல. உங்க வேலை இருந்ததுன்னா அந்த பச்சை பட்டாணி சேர்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான குருமா ரெடி ஆயிரும். இப்ப இதுல தண்ணி கலந்து இந்த தேங்காய் பேஸ்ட் ஊத்தியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடச்சக்கடலை சேர்த்ததுனால கொஞ்சம் திக் ஆயிடும், பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்ததுனால நல்லா டேஸ்டியாவும் திக்காவும் ஆயிரும். அதுக்காக நம்ம நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்தாச்சு. இப்ப குக்கருக்கு விசில் சேர்த்துக்கலாம். நம்ம விசில் போட்டுட்டு கொத்தமல்லி இல்ல அதனால நான் சேர்க்கல, உங்ககிட்ட இருந்தா கொத்தமல்லி சேர்த்துக்கல, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வருது பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இது ரெடியாகி விசில் வர்றதுக்குள்ள நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
நார்மலா நம்ம நிறைய வீடியோஸ்ல சப்பாத்தி போட்டிருக்கேன். அப்படி யாரும் பார்க்கல தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சப்பாத்தி வீடியோ பத்தி நான் போடுறேன். இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கது. இப்ப நான் திரட்டி சுடுறது எப்படின்னு பாத்துடலாம். இப்ப சப்பாத்தி திரட்டி வச்சாச்சு. இப்ப நம்ம 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா நமக்கு குருமா. இப்ப சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு சூப்பரான சப்பாத்தி காலிஃபிளவர் குருமா ரெடி ஆயிடும். நம்மளோட சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா பஃப்னு சூப்பரான சப்பாத்தி பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரான சிம்பிளான சப்பாத்தி காலிஃபிளவர் குருமா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஹோட்டல் ஸ்டைல்ல செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம சப்பாத்திக்கும் குருமாக்கும் கூட பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இதுல நான் யூஸ் பண்ணிருக்க மசாலா எல்லாமே நம்ம ஹோம்மேட் மசாலா தான். நான் சொன்னேன் இல்லைங்களா மசாலா சேல் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுல போட்ட கரம் மசாலா, அதுல போட்ட மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம ஹோம்மேட் மசாலா தான். கடையில போட்ட கெமிக்கல் மசாலா எதுவுமே இல்லை. வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா நம்பர் தரேன். ஆர்டர் போட்டு கண்டிப்பா என்கிட்ட மசாலா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.